எல்லாரும் வந்தாச்சா? சரி. கல்லாமையில போன வகுப்புல கல்லாது இருத்தலினால் வருதற்கு உண்டான அடிப்படை தீமை எது என்கின்றதை விளக்கினார். அதற்கு அடுத்த நிலை கல்லாமையினால் நாம் எத்தகு இடர்பாடுகளை சந்திப்போம் என்பதற்கு அடுத்த பாடல்ல ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தார். வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை கல்லாதவர்கள் கலப்பறியாரே. ரொம்ப வேடிக்கைன்னாக நம்ம எதற்கு கற்கிறோம்னு பார்த்தீர்கள்னாக்க, ஒரு ஆங்கிலத்துல ஒரு தொடரை சொல்லுவார்கள். கற்றலினுடைய பயன் என்னன்னு கேட்டா உண்மை உணருதல் தான். இந்த ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க, the purpose of education is enlightenment, not employment. கற்றலினுடைய தேவையே நாம் நம்மை உணருதலும், நாம் எதற்காக இவ்வுலகில் வந்துள்ளோம் என்பதை அறிதலும் தான். இந்த ரெண்டும் தான் கற்றலினுடைய பயன். நாம் யார் என்பதை உணரணும். இது நம்ம நாட்டு தத்துவம் மட்டுமல்ல, உலக நாடுகள்ல தோன்றின அனைத்து சிந்தனையாளர்களும் சொல்லின ஒரே வரி உன்னை அறிதல். சாக்ரட்டிஸ் கூட சொல்றார், thy yourself, that is wisdom, that is knowledge. உன்னுள் உன்னை தேடு, அது ஞானம். எல்லோரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அப்ப நம்முள் நம்மை நாம் தேடுதற்கு நமக்கு உரியதோர் துணையாக நிற்பது எதுன்னா நாம கற்கின்ற கல்வி. அந்த கல்வியை இழந்தோம்னா தேடுதல் என்கின்ற முயற்சியில இறங்க மாட்டோம். தேடுதல் என்ற முயற்சி இல்லை என்றால் எது உண்மை என்பது விளங்காமல் போகும். அதனாலதான் என்ன ஆரம்பிச்சா, வல்லவர்கள் என்றும் பல கல்வி கேள்விகளிலே சிறந்தவர்கள் எல்லோரும் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார். தாங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழி அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார். நான் எதற்காக இந்த உலகில் வந்தேன்? இது வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. நம்முடைய காலத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சிந்தனையாளர், அவரை பற்றின பல்வேறு விதமான திறனாய்வுகள் உண்டு. ஆச்சாரியா ரஜினீஷ்னு ஒருவர் இருந்தார். அவரினுடைய தத்துவங்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவருக்கு என்கின்ற ஒரு மெய் அறிவு மையம் பூனால இருக்கு. அங்க நீங்க போனீர்கள் என்றால் ஒரு பெரிய அவருடைய உருவப்படத்தை வைத்து அவருக்கு அந்த உருவப்படத்துக்கு கீழாக ஓசோ என்று போடப்பட்டிருக்கும். போட்டுட்டு அவர் பிறப்பு இறப்பு எப்படி தெரியுமா குறித்திருப்பார்கள்? He visited this world in between. அவர் பிறந்த நாளிலிருந்து இறந்த நாள் வரைக்கும் கீழே குறித்து விட்டு அவர் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு வந்தார். இப்ப அவர் மரணிக்கல, அவர் எங்கோ இருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பூமியை அவர் காணுவதற்கு வந்தார்னு எழுதியிருப்பார். இதுதான் எல்லா ஆத்துமனுக்கும் சொல்லக்கூடிய உண்மை முடிவு. நம்ம இந்திய தத்துவ தரிசனங்கள் எல்லாம் இதை ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. நாம் இந்த உலகிலே வந்ததன் காரணம் ஏதாகிலும் ஒன்று உண்டு. ஏனென்றால் நம்முடைய இந்திய தத்துவங்களின் அடிப்படையில நம்முள் இருந்து நம்மை இயக்கும் ஆத்துமன் அழிவதில்லை. இதுதான் இன்றைக்கு அறிவியல்ல இயல்பியல் துறையில பேசக்கூடிய ஒரு கொள்கை, ஆற்றல் அழியா கோட்பாடு. எனர்ஜின்றது அழியாது,
அது ஒன்று பிரிதொன்றாக மாறுமே ஒழிய அது அழிதல் என்பது இல்லை. அதேதான் ஆத்தும கொள்கை. அப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே வருதற்கு உண்டான காரணத்தை அறிதல் தான் நம் வாழ்நாளின் தேடல். அதை தெரிந்து கொண்டவர்கள் மிக குறுகிய வயதிலேயே அதை தெரிவித்து ஞானியாகி விடுகிறார்கள். நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, ஞான சம்பந்தர் பாருங்க, 16 வயதுல எல்லாவற்றையும் சாதித்து விட்டு போயிட்டு. சுந்தரர் 37 வயது, பாரதியார் 39 வயது, மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்னா இயேசுநாதன் 33 வயது, ஆதிசங்கரர். அவர்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் எதற்காக இந்த உலகிலே வந்தோம். அந்த வந்ததினுடைய தெளிவு தெரிந்ததினால் அதை முன்னெடுத்து அதற்காக வாழ்நாளிலே வாழ்ந்து வந்ததன் பயன் முடிந்தவுடனே அவர்கள் வாழ்க்கை முடிகிறது. அப்போ கற்றலினுடைய பயனே நம்முடைய இருப்பை, அதன் காரணத்தை தெரிந்து கொள்ளுது. அது இல்லைன்னா கல்லாதவர்கள் தான். அதனாலதான் வல்லார்கள்ன்ற வார்த்தையை போட்டு கல்வி கேள்விகளிலே சிறந்தவர்கள் என்றும் அது முற்றுமையா போட்டு எல்லா, என பிறக்கின்ற பொழுதே தெரியும் அவர்களினுடைய பிறத்தலின் காரணம் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார். தாங்கள் வந்த வழியும் தெரியும், இந்த உலகிலே வாழ்ந்து பின் செல்லக்கூடிய வழியும் தெரியும். ஆச்சரியமான விஷயம். அதனால்தான் பல ஞானிகள் ஜீவன் முக்தர்களாக ஆகின்ற பொழுதே தங்கள் முக்தி பெறக்கூடிய நாளை உணர்ந்தவர்களாக இருக்கிறார். நான் இன்றோடு என் வாழ்வு முடிவுக்கு வரப்போகிறது, தயாராகுங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். தாங்கள் இந்த உலகை விட்டு விலகுவதற்காக அவர்கள் வருந்துவதில்லை. அது ஒரு பெரியதாகிய ஞானம். அது வந்ததன் காரணம் முடிந்தது. நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அது வந்ததன் பர்பஸ் முடிந்ததா, முடிவில்லாத பேரானந்தத்துக்கு போயிடுது. முடியலையா, மீண்டும் பிறப்பு. இதுதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் பிறவாத நிலைக்கும் உண்டான வேறுபாடு. ஒவ்வொரு பிறவியிலும் நம்முடைய பிறப்பினுக்கு இதுதான் காரணம் என்று வகுத்து அனுப்புகிறான் இறைவன். வகுத்தான் வகுத்த வகை அது. அந்த காரணத்தை தெரிந்து அதன்படி செயல்பட்டவர்கள் மீண்டும் வருதற்கு உண்டான வழியை அடைத்து விடுகிறார்கள். மாறிலாத பேரின்பத்தில் கலந்து விடுகிறார்கள். அது தெரியாதவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவர் எழுதினார், வாழ்நாள் முழுவதும் எவன் ஒருவன் நன்று ஆற்றுகின்றானோ, வந்ததன் காரணத்தை தெரிந்து அதன்படி தன் வாழ்வை அமைத்துக் கொண்டு நல்லதை செய்கின்றானோ, அது அன்றோ வாழ்நாள் அடைக்கும் கல் என்று எழுதினார். வீழ்நாள் படாமை ஒருவன் நன்கு ஆற்றின் அதுவன்றோ வாழ்நாள் அடைக்கும் கல். இந்த பிறவியை எடுத்தோம். இந்த பிறவி வீழுவதற்கு முன்பாக நாம் நம்மை அறிந்து, நாம் இந்த உலகிலே ஏன் பிறந்தோம் என்பதை அறிந்து அதன்படி நாம் செயல்படுவதற்கு உட்படுகிறோம் என்றால் நமக்கு அடுத்து வருவதற்கு உண்டான பிறவியை தடுத்தவர்களாகிறோம். அது தெரியாமல் போவதினால்தான் மீண்டும் மீண்டும் சுவரில் அடித்த பந்து போலே மீண்டும் வந்து கொண்டிருக்கும். எல்லா அடியவர்களும் என்ன கேட்டார்கள்? 2 நோக்கம்தான் அவர்களுக்கு. காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றார்? பிறக்க கூடாதுன்னு தான் கேட்டார். சரி, வேறு வழி, என்னுடைய அறியாமை ஏதாகிலும் காரணமாய் பிறந்து விட்டேன் என்றார். உனது திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும்.
ஏன்? அப்பொழுது எடுக்கக்கூடிய பிறவியிலாவது மறவாமல் இருந்து நான் மேலான கதிக்கு போகணும். மற்றொரு அடியவர் பேசினார், நான் புழுவாக பிறந்தாலும் தப்பில்லை, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உனது திருவடியை வழுவாதிருக்கும் வரம் தர வேண்டும். அந்த பிறவியில உனது திருவடியை மறவாமல் நான் இருந்து வணங்கினேன்னா அதுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் பண்ணிடுவேன். நாவுக்கரசர் ஒரு படி மேலேயே போவார். மனித பிறவி, அத்துணை பிறவி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த பிறவி தோறும் உன்னை மறக்காமல் இருக்கிற மனசு இருந்தா போதும். ஆகவே பிறவியினுடைய அடிப்படையே நம்மை படைத்தவன் யார், எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் என்று தேடுதல் தான். மற்றது எல்லாம் இந்த இக உலகத்துல வாழுதற்கு உண்டான உலகியல் தேவைக்கு உண்டான சில பிழைப்பு கருதி நாம் செய்யக்கூடிய செயல்கள், அவ்வளவுதான். நான் கணிதம் படிக்கிறேன், ஆசிரியனாக இருக்கிறேன், நான் சட்டம் படிக்கிறேன், வழக்கறிஞராக இருக்கிறேன், மருத்துவம் படிக்கிறேன், மருத்துவனாக இருக்கிறேன்னா இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் வாழுவதற்கு உங்களுக்கு உரிய பொருளை தேடுவதற்கு உண்டான பிழைப்புகள் அவைகள் வாழ்க்கை இல்லை. பிழைப்பு வேற, வாழ்க்கை வேற. பிழைத்தல் என்பது சர்வைவல், வாழ்க்கை என்பது லிவிங். நாம வாழுகிறோமான இல்லை, பிழைத்து கொண்டிருக்கிறோம். நாம வாழ்க்கையை இன்னமும் தேடவில்லை, நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. வாழுதல் என்பது நம்மை இந்த உலகினுக்கு வழிகாட்டி அனுப்பி வைத்தானே, அனுப்பியவனை தேடுதல் தான் வாழ்க்கை. அதுதான் அடிப்படை உண்மை. புராணங்கள்லாம் என்ன சொல்லுகின்றனன்னு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச மிக நல்லதொரு இதிகாசம் பாரதம். பாரதத்துல சில கதாபாத்திரங்கள் தன்னை இந்த உலகினுக்கு யார் அனுப்பினார்கள் என்பதையே வாழ்நாள் முழுவதும் தேடி இருக்கிறார்கள். கர்ணன் தேடுதல் தான். அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்யாத அருஞ்செயல்கள் இல்லை, அவனது ஆற்றல் யார் ஒருவருக்கும் புரியாமல் இல்லை. இருந்தாலும் அவனுள் இருந்த மிகப்பெரிய வினா, யாரால் நான் இவ்வுலகினுக்கு வந்தேன், எதற்காக எனக்கு இப்படிப்பட்டதோர் வாழ்க்கை, நான் என்ன செய்ய கருத வேண்டும் என்றெல்லாம் அந்த தேடல் தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. ராமாயணத்துல கும்பகர்ணன் அப்படி தேடினான். இறுதியில விபீடன் சொன்னான், நான் பிறந்தது வளர்ந்ததன் காரணத்தை புரிந்து கொண்டேன், ராவணனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றான் விபீடன் கும்பகர்ணனே. நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்றை போர்க்கோலம் செய்து போ என்றால் உயிர் கொடாமல் அங்கு போகேன். நான் பிறந்ததனுடைய தகுதியே ராவணனுக்காக உயிர் விட தேடுதல். இந்த தேடுதலை பற்றின அறிவும் எதனை தேட வேண்டும் என்கின்ற நாட்டமும் எவ்வாறு தேட வேண்டும் என்கின்ற திறனும் கற்றதினால் மட்டுமே கிடைக்கும். ஞாபகம் இல்லை என்றால் கிடைக்காது. நம்முடைய கல்வி நம்மை மேம்படுத்துவதற்காக, மேம்படுத்தல் என்பது நாம் வந்ததன் காரணம் தெரியுது. என்லைட்டன்மெண்ட், நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளுதல், நம்மை நாமே புரிந்து கொள்ளுதல், அதற்குதான் கல்வி. அதை கொண்டு பணியில் அமர்ந்து பொருள் சம்பாதிப்பது இந்த உலகத்துல நாம மேற்கொள்ள வேண்டிய பிழைப்பு. உலகத்துல வாழும் போது பசிக்கும், நம்ம தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்,
உடுத்திக் கொள்ள உடை வேண்டும், இவைகளை எல்லாம் ஈட்டுதற்கு பணம் வேண்டும். அந்த பணத்தை பெறுவதற்கு பிழைக்கணும். பிழைப்புகள் எல்லாம் வாழ்வாகாது. பிழைத்தல் என்பது நாம் இந்த உடலுக்கு தேடக்கூடிய சௌகரியங்கள். வாழுதல் என்பது நாம் இந்த உயிருக்கு தரக்கூடிய உத்தரவாதம். ரெண்டு வித்தியாசமான புரிஞ்சுக்கோ. வாழுதல் என்பது உயிருக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். இந்த உயிர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதற்கு உண்டான உத்தரவாதத்தை கொடுப்பது வாழுதல். மற்றது எல்லாம் பிழைத்தல் தான். இந்த அடிப்படை உண்மையை எதன் மூலமாக பெறுகிறோம்னா கல்வியினால், கற்றலினால். அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். எப்படி? இதுதான் இந்த உண்மையான தன்மையை கற்காதவர்கள், நாம் நம்மை படைத்தவனை உணர்வதற்குத்தான் கல்வி என்று அறியாதவர்கள், அவர்கள் கற்கக்கூடிய கல்வி அறிவு பல என்பார்கள். அவையெல்லாம் பிழைப்பு. வக்கீலா இருக்கிறார்கள், ஆசிரியரா இருக்கிறார்கள், மருத்துவனா, காவல்துறை அதிகாரியா, இதெல்லாம் பிழைப்பு. அவர்கள் பல துறைகளிலே கற்கிறார்கள். அந்த கற்றதன் பயன் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில பொருள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் இறைவனை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்குமென கிடைக்காது. உலகியலிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் உலகியல் இன்பமே உங்களை சூழும். மாறாக உங்களுக்கு பிரிதோர் நன்மை என்பது இல்லாமல் போகும். வாழும் வாழ்க்கையில உணவு தேடல் என்பது உயிரின் அடிப்படை என்றால் உணவினோடு நமக்கு உரியவனை தேடுதலும் அடிப்படை. நம்ம உணவை தேடுவது மட்டுமே வாழ்க்கைன்னு முடித்துக் கொள்ளுகிறோம். இல்ல, அது மிகப்பெரிய குழப்பமானது. உணவை தேடிக் கொள்ளுதல் மட்டும் வாழ்க்கை இல்ல, அது நம்முடைய இருப்பினுக்கு உண்டானது. என்றும் நிரந்தரமாக அங்க இருக்கணும்னா நாம் தேட வேண்டியது வேற. நம்முடைய அறிவு பலவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு உரிய பொருளை தேடுவதற்கு உதவுகிறது. இறைவனது அருளை நாடுவதற்கு இவைகள் போதாது. அதனாலதான் அல்லாதவர்கள் முறையான கல்வியை, கல்வியின் தகுதியும் கல்வியின் இன்றியமையாமையும் இது என்று, அப்போ இதனை உணருதல் என்பதுதான் அறிவு. அதுக்குதான் வள்ளுவர் சொன்ன குறளை சொன்ன, வீழ்நாள் நீங்கள் என்று இந்த உலகை விட்டு விலகப் போகிறீர்களோ அதுவரை நன்கு ஆற்றின். நன்கு ஆற்றுதல்னா நம்மை படைத்தவனையும் நாம் வந்ததன் காரணத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். வேறொரு இடத்துல வள்ளுவர் பேசுறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழுங்கள். இப்படி வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்நாளை அடைத்து விடலாம். வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அதை காட்டிலும் சிறந்த உபாயம் ஏதொன்றும் இல்லை. தெரியாம நாம் கற்றது எல்லாம் நம் பிழைப்புக்கு என்பதை மறந்து இவ்வாறு கற்றதினால் வரக்கூடிய பொன்னும் பொருளும் புகழும் தகுதியும் பதவியும் நமக்கு மேலான ஞானத்தை தரும்னு சொன்னா மன்னிக்கணும். இன்றைக்கு முறையாக நிறைய கற்றவர்கள் தான் எல்லா தவறுகளுக்கும் அடிப்படையாக. எல்லா தவறுகளும். ஒரு நாடு நலிவடைவதற்கு காரணம் கல்லாதவர்களால் இல்லை, கற்று தேர்ந்தவர்கள் பிறரிடம் சிக்காத அளவில் எப்படியெல்லாம் தவறு செய்யலாம் என்று கல்லாதவர்களுக்கும் இவரே கற்று தந்து விடுகிறார்கள். இதான் உண்மை. இத கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் ஒற்றுக்கொள்ளும். நம்முடைய சில பேர் சொல்லுகிறார்கள் அல்லவா, கேள்விப்பட்டிருப்போம் வரலாற்று. சில வழக்கறிஞர்கள் தங்களிடம் வரக்கூடிய வழக்கை தங்களிடம் அந்த
வழக்கை உரைக்க வருபவர்களினுடைய பேச்சிலிருந்து இந்த வழக்கிலே அவர்தான் தவறு செய்திருப்பார், ஆகவே அவருக்கு சார்பாக நான் வழக்கில் ஈடுபட மாட்டேன் என்று ஒதுங்கினவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். நான் கற்ற சட்ட கல்வி நன்மைக்கு துணையாக வேண்டும், உண்மைக்கு உரைகளாய் இருக்க வேண்டும், பொய்மைக்கு இது துணை போக கூடாதுன்னு வழக்கினை தவிர்த்தவர்கள் யார்? வரலாற்றுல வல்லபாய் பட்டேலை சொல்லுவார். அதற்கு தனி மனது வேணும். அவருடைய உயரத்தை நம்மால கணக்கிட முடியாது. அதனாலதான் இப்போ உலகத்திலேயே மிக உயர்ந்த சிலையா அவரை வைத்திருக்கிறார். சில பேருக்கு தான் அது வாய்க்கும், இது என்னால் முடியாது. இன்னும் சில பேர் ஒரு படி மேல போவார்கள். இது என்னால் முடியாது மட்டுமல்ல, உன் பக்கம் தவறு இருக்கிறது, உனக்காக வேறு யாரேனும் வழக்கு உரைத்தாலும் எதிராக நின்று வழக்காடி உரியவருக்கு வெற்றியை பெற்று தருவேன் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார். எத்துணை பேர் தங்களினுடைய அறிவை ஆக்கத்தினுக்கு மட்டுமே செலவு செய்கிறார். என்னுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்க, மருத்துவர். அவர் மருத்துவம் இளங்கலை முடித்த உடனே திருமணமாயிற்று. அவரது கணவர் பல வெளிநாடுகளில் இருக்க வேண்டிய சூழல் ஆய்விற்காக இருந்து MBBS முடிஞ்சு ஒரு 10 ஆண்டுகள் வெளிநாடுகள்ல இருந்துட்டு திரும்பி இங்க வந்து MD படிக்கிறதுக்கு உண்டான நுழைவுத் தேர்வு முறையாக எழுதி தேர்வு பெற்று, அதுவும் சென்னை MMCலேயே இடம் கிடைக்கிற அளவுக்கு மதிப்பெண்ணை பெற்று தேர்ந்து படிச்சு வெளியே வந்த உடனே தமிழகத்துல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை, அங்கு மருத்துவருக்காக இவர் விண்ணப்பித்த பொழுது இவர் விண்ணப்பித்து அங்கு சென்றார். இவருடைய கல்வி தகுதி, இவருடைய ஆற்றல் எல்லாம் தெரிந்ததன் பிறகு, உங்களுக்கு வேலை நாங்கள் உறுதியாக தருகிறோம், ஆனால் நீங்கள் மாறாக என்ன செய்ய வேண்டும்னா, உங்களுக்கு தரக்கூடிய ஊதியத்தினை போன்று 3-4 மடங்குக்கு இங்கு இருக்கக்கூடிய பல கருவிகளை நோயாளர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் நீங்கள் பரிந்துரைத்து எல்லா விதமான சோதனைகளையும் வரக்கூடிய நோயாளிகள் செய்ய தகுந்த அளவில் நீங்கள் எழுதணும் குறிப்பு. ஆகவே உங்களால் அந்த கருவிகளுக்கெல்லாம் பயன் பெற்று, பயன் இருக்கிறதோ இல்லையோ நோயாளிக்கு, இதையெல்லாம் நீங்கள் எழுதி அதன் மூலமாக மருத்துவமனைக்கு வருமானத்தை பெருக்க வேண்டும்னு கேட்ட பொழுது, உங்கள் பணி எங்களுக்கு வேண்டாம்னு வெளியே வந்துட்டு, நான் மருத்துவத்தை, எனக்கு ஊதியம் தேவைதான், ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்கும், அதுல ஒரு அறம் இருக்கணும். ஆகவே உங்களிடம் அதை என்னால் காண முடியவில்லை, நான் உங்கள் மருத்துவமனையில பணியாற்ற விருப்பம் இல்லைன்னு வெளியே வந்து. எத்தனை பேருக்கு இது முடியும்? அந்த மருத்துவரை நான் தினம் பார்த்து கொண்டிருக்கிறேன், எங்க குடும்ப நண்பர். எத்துணை பேரால் இப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு அந்தந்த தொழிலுக்கு உரிய அறத்தோடு ஒவ்வொருவரும் செயல்படுகிறார். ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் வரும், ஒரு அரசியல்வாதி காவல்துறை அதிகாரிய அச்சுறுத்தும். உடனே அங்க வரக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் சொல்லுவார், இருக்கட்டுமே, உங்களை அச்சுறுத்தினால் என்ன பண்ண முடியும்? உங்களை வேறு இடத்திற்கு மாற்ற முடியும், அவ்வளவுதானே. நீங்கள் மாற்றல் பெற்று சென்றதன் பின் இந்த இடத்திற்கு வரக்கூடியவரும் உங்களைப் போலவே செயல்படுவதாக இருக்க வேண்டிய அளவுல உங்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருந்தது என்றால், புரிதல் இருந்தது என்றால், எந்த அரசியல்வாதியும் தவறானவற்றை செய் என்று உங்களுக்கு ஆணையிட முடியாது. இந்த இடத்திற்கு யார் வந்தாலும் இதைத்தான் செய்வான் அவன் தெரிஞ்சுப்பான். அப்ப உங்களை எந்த விதத்திலும் வற்புறுத்த முடியாது. இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கலாமே அப்படின்னா யாரும் உருவாக்க மாட்டோம். ஏனென்றால் எளிதில் நம்மை நாம்
வளர்த்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் உடன்பட வேண்டுமோ உடன்பட்டு முறையற்ற நிலையில வாழ்க்கையை கொண்டு நிறைய பொன்னும் பொருளையும் சேர்த்து வைக்கும். யாருக்கு? இதான் கடைசி கேள்வி. இவைகளினால் என்ன பயன்? இளம் பிராயத்துல ஒரு பாட்டு வரும், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கின்ற கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவி இங்கே போன பின் பாவிகள் யாரோ அனுபவிப்பார் அந்த பணம். இது பணத்துக்கு மட்டுமல்ல. நான் இப்படியெல்லாம் தகுதியில இருந்தேன், சரி என்ன சாதித்தாய்? அவரவர் தன்னுடைய வாழ்நாளில என்ன பணியில இருந்தாலும் அந்த பணியில இருந்து ஓய்வு பெற்றதன் பிறகு கொஞ்சம் ஒரு மீள் பார்வை, நாம இத்துணை காலம் இந்த பதவியில இருந்தோம், இந்த பணியில இருந்தோம், நாம் என்ன நன்மையை செய்திருக்கிறோம், கொஞ்சம் மீள் பார்வை பாரு. ஒவ்வொருவர் பார்த்தா தெரியும் நாம் செய்தது நம்மை சுடும் என்கின்ற உண்மை. எவன் ஒருவனுக்கு தான் செய்தது எல்லாம் எந்த தவறும் இல்லை, சரியாகத்தான் செய்திருக்கிறேன் என்ற ஒரு நிலை வருகிறதோ அவனுக்கு மரணம் கூட அமைதியாக புரியறதில்லை. நமக்கு புரிவதே இல்லை. நாம் தான் நமக்கு உண்டான விதியை எழுதி கொள்ளுகிறோம்னே புரியறதில்லை. நம்முடைய அறிவும் நம்முடைய ஆற்றலும் எதனையும் செய்யலாம் என்ற தெளிவில் இருக்கிறோமே ஒழிய ஏது என்ற காரணத்தோடு செய்ய வேண்டும் என்று புத்தி இருக்கிறது. இதுதான் பெரிய விஷயம். இதனைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது. அல்லாதவர்கள் அறிவு பலை என்பார். ஏமாத்துறது கூட தான் அறிவு. எவ்வளவு சாமர்த்தியமா ஏமாத்திருக்கேன் பார்த்தியா? எவ்வளவு சாமர்த்தியமா நான் நடந்திருக்கேன் பார்த்தியா? என்னுடைய நண்பர், மற்றொரு நண்பர் இருக்கார். நண்பரும் இருக்கார், வீட்டில் இருக்கக்கூடிய துணைவியாரும் சில நேரங்கள்ல பேசும்போது சொல்லுவார்கள், நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் அறத்தை பற்றி, இன்றைக்கு அரசியல்வாதி எல்லாம் அவன் சௌக்கியமா தானே வாழறான், சம்பாதிப்பதில் என்ன குறை? சரி, என்னுடைய ஒரே கேள்வி, அவர்கள்லாம் வாழுகிறார்கள், யாரேனும் ஒருவரால் ஒரு நாள் பொழுதுல உரிய தூக்கம் என்பதை அவர்களால் முழுமையுமாக பெற முடிகிறதான்னு போய் கேளுங்க. தான் செய்த தவறு எங்கே பிறருக்கு தெரிந்து விடுமோ என்ற கவலையே அவர்களை ஆட்கொள்ளும். இது ஒன்று. சரி சரி, இது கூட அதற்கெல்லாம் மருந்துகள் இருக்கு, போட்டு உறங்கி விடலாம். சரி, இவர்களை மக்கள் எத்துணை அளவு இழிவாக விமர்சனம் செய்கிறார். நான் ஒரு கல்லூரியில பணியாற்றினேன். அந்த கல்லூரியில் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் நான் சேர்ந்த பொழுது 140 பேர். அந்த 140 பேருள்ளும் யாரேனும் தவறான செயல்ல ஈடுபட்டா 140ல எஞ்சி உள்ள 139 பேர் தவறு செய்தவரை ஏளனமாக பார்ப்போம். ரொம்ப இயல்பு. அப்போ இன்றைக்கு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒருவனை அவன் தவறான வழியில் செயல்பட்டான் என்பதை கடைக்கோடியில இருக்கிற மனிதன் வரைக்கும் கடுமையா விமர்சனம் பண்ற. நீங்கள் ஒருவரினுடைய செயல்பாட்டை நன்கு என்று எத்துணை பேர் பாராட்டுகிறார்களோ அது பலம். நல்லது அல்ல என்று யாரெல்லாம் தூஷணை பேசுகிறார்களோ அது அவருக்கு உரிய இழப்பு. இதுதான கூட்டு பிரார்த்தனையில சொல்றோம். யாரேனும் ஒன்று கருதி அதை பெற வேண்டும்னா எதற்கு கூட்டு பிரார்த்தனை? எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக ஒன்று தேவை என்று சொன்னால் அது நடக்கிறதுன்னு நம்புகிறோம். அது தவறு என்று ஒன்று சேர்ந்து எல்லோரும் கண்டிக்கிறார்கள் என்றால் அது தண்டனைக்கு உண்டானது என்று உணரணும் இல்லையா?
ஏன் ஒன்று சேரும் போதெல்லாம் என் பகவத் நாமாவை சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் ஏன் சொல்லணும்? நமக்குள்ளேயே முரண்பாடு பாருங்க. நாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் நாம் நன்கு இருப்போம் நம்புறோம். ஏனென்றால் இறைவன் புகழை பாடி பரவி புகழறது. அதை தனி ஒரு மனிதன் செய்த தவிர நாம கடுமையான விமர்சனம் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பேசினால் அவர்களுக்கு அது கேடாக முடியும் ஏன் நம்ப மாட்டேன்? ஏனென்றால் நமக்கு ஒரு கொள்கை ஈடுபாடு வந்துட்டார். நாம் வாய்ப்புகளை தேடி வாழுகிறோமே ஒழிய உண்மையை தேடி வாழுகிறது. மற்றவன் தவறு செய்திருக்கிறான், அதே போன்ற தவறு செய்தற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அந்த வாய்ப்புகளுக்காக வாழுகிறோம். அதுதான் பெர்னாட் ஷா சொன்னார், ஒழுக்கம் என்பது சந்தர்ப்பம் இல்லை. Chastity is the opportunity, lack of opportunity. அதுக்குதான் நம்ம வாழும். எனக்கு அந்த சீட் ஒரு 3 வருஷம் கிடைச்சுட்டதுன்னா ஒரு கை பார்த்துடுவேன் சார். எல்லாரும் அதுக்குதான். நம்ம வாய்ப்புக்கு அலைகிறோம். எதுக்கு? தவறை செய்ய, சரி செய்ய இல்லை. சரி செய்வதற்கு யாரும் வாய்ப்பை தேடுறதில்லை. அந்த வாய்ப்பு தானாக வந்தாலே வருத்தப்படும். ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பல நிபுணர்களை சந்திப்பது உண்டு. இயல்பா எல்லாரும் நீதித்துறையில் இருக்கக்கூடிய சில அன்பர்கள், ரொம்ப நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்தவர்கள், இருக்கின்றவர்கள் பழக்கம் உண்டு. அவர்கள் வேடிக்கையாக சொல்லுவார், அந்த நீதிமன்றத்தில் எதனால் வருமானம் பெறக்கூடிய வழக்குன்னா அதை ஒரு சில நீதிபதிகள் மட்டுமே பிரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட வழக்கு ரொம்ப நீதி நேர்மை சட்டத்தின் அடிப்படையில தான் எல்லாத்தையும் பார்க்கணும் என்றெல்லாம் அந்த பழமைவாதத்தை பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஓஞ்சி போன ஒரு வழக்கு, பல நாளா பெண்டிங்கா இருக்கிற வழக்கு பாரு. இப்படி எல்லாம் நடக்கும் என்பார். இப்ப எல்லோருக்கும் என்ன எதிர்பார்ப்பு? தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள, தன்னை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பை தேடுகிறார்கள். இங்க அறம் எப்படி இருக்கும்? கல்வி என்பது உனது சந்தர்ப்பத்தை தேடிக் கொள்ளுதல் அல்ல, உனக்கு உண்டான அறத்தை மேம்படுத்திக் கொள்ள. எத்தனை பேர் அதை உணர்ந்தோம்? அதனாலதான் அல்லாதவர்கள், இந்த அறிவை முறையாக பெற விரும்பாதவர்கள் அறிவு பல என்பார். எல்லா அறிவுதான். அடுத்தவனை ஏமாத்துறது அறிவுதான். தவறானவற்றை சிந்திக்க தூண்டுவது அறிவுதான். பல என்பார். அடுத்த வார்த்தையை சொன்னார் பாருங்க, எல்லா இடத்தும் உளன். ஞாபகம் வச்சுக்க, உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் நல்லதை செய்தாலும், அறிவை கொண்டு தவறானவற்றை முன்னெடுத்தாலும் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை. ஞாபகம் வச்சு, உன்னுடைய செயல்கள் யாவும் அவனால் தொடர்ந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாது. நீங்க யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். உங்களால் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலும் 5 பூதங்களினாலோ, அவனை ஆளும் இறைவனாலோ, அவனை உணரும் உங்கள் மனதினாலோ, இந்த 3ஐயும் ஏமாற்ற முடியாது. உங்கள் மனதை, மனதினால் உணரும் இறைவனை, இறைவனால் ஆளப்படும் பூதங்களை. வள்ளுவர் எழுதுற, வஞ்சமனற்றான் படிற்றொழுக்கம் பூதங்களைந்தும் அகத்தே நகும். வெளியே நல்லவனா வேஷம் போட்டுக்கிட்டு ரொம்ப தவறாக செய்து கொண்டு இருக்கிறாயாசை, 5 பூதங்களும் மனசுக்குள்ள சிரிச்சுக்குமா, இறுதியில எங்கிட்ட தானே வரப்போதை பார்க்க. ஒரு கேள்வி கேட்கலாம், தவறு என்று இறைவனுக்கு தெரிகிறது அல்லவா, அது தொடங்கும் போதே ஏன் செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது? முடியாது.
காரணம், ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த உலகின் கண் உண்டான ஈடுபாடுதான் ஒவ்வொரு செயலையும் செய்ய தூண்டுகிறது. அந்த ஈடுபாட்டை உருவாக்குவதற்கு பெயர் மாயை. அதனால் ஈர்க்கப்பட்டுதான் நாம் செயல்படுகின்ற பொழுது நமக்கு நன்மை சிலது தீமைகளாக கண்முன்னே தோன்றும், தீமை சிலது நம் கண்முன்னே நல்லதாக தோன்றும். ரொம்ப சாதாரண விஷயம். ஐஸ தொட்டா சில்லுன்னு இருக்கும், நம்ம தொடும் போதே சில்லுன்னு உணர்வோம். ஆகவே அது குளிர்ச்சி என்ற நம்பிக்கையில அதை உண்டீர்கள்னா அது கடுமையான உஷ்ண விளைவை உடலில் ஏற்படும். மாயை தானே இது. இதனை போன்றது ஒரு மாயை வேற ஏதாவது உண்டா பாருங்க. இளம் பிராயத்திலிருந்து நாம் அடிமைப்பட்ட விஷயம். சில உணவு சுவையாக இருக்கிறது, சுவையாக இருக்கிற உணவு உடலுக்கு நன்மை தருமா தெரியாது, சுவைக்கு அடிமைப்படுகிறது. அதனால விளைவது துன்பம். ஆகவே நாம் மாயையினுக்கு உட்பட்டு, இந்த மாயை ஏன் ஏற்படுகிறது? ஆக அதை பகுத்து ஆராய்வதற்கு தான் அறிவு. அந்த மாயையை பகுத்து அறிந்து எதனை செய்ய வேண்டும் என்பதற்கு துணை போவது அறிவு. அந்த அறிவை கல்வியினால் பெற வேண்டும். இல்ல கற்றறிந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை கேட்டு உணர வேண்டும். ரெண்டும் இல்லையா? முடியாது. ஒன்று நல்லதை கேட்டு நட, இல்ல உரியனவற்றை கற்று நட, ரெண்டுமே இல்லை. அதனால எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை. நாங்கள் யாரை இறை என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவர் எல்லா இடத்தும் உளன். நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? இறை என்பத உணரணும்னு எழுதினோம். ஏன்னா உண்மையை அறிய முடியாது. உண்மையை அறிதலுக்கு நிறைய உபகரணங்கள் வேணும். சாட்சி வேணும், ஆட்சி வேணும், ஆவணங்கள் வேணும். ஆனால் உண்மையை உணருவதற்கு மனசு இருந்தால், மனது இருந்தால் போதும். இறைவனை உணருவதற்கு மனது இருந்தா போதும். ஏன்னா இறைவனும் உண்மையும் ஒண்ணு. பல நூல்களை கற்று அதன் மூலமா இறைவனை உணர தேவையே இல்லை, வேண்டாம். எல்லா இடத்தும் அவன் இருக்கிறான். நாம் செய்யக்கூடிய எல்லா செயலையும் ஒரு சாட்சி பிரமாணமாக அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த அச்சம் இருந்தால் போதும். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறான். இதை ஏன் சொல்லினோம்னு கேட்டா இல்லாம கூட இருக்கட்டும். இப்படி சொல்லுவதினால் ஒவ்வொருவரும் தான் செய்யக்கூடிய செயலை குறைந்தபட்சம் ஒரு மறுபரிசீலனையாவது செய்யும். இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்காது. அந்த யோசனைக்காவது கற்றல் தேவை. நாம் இவ்வாறு செய்கிறோமே, இதனுடைய விளைவுகள் என்ன? இதனை நாம் கற்றறிந்த நூல்களினால் என்னென்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணும். அதற்காவது கல்வி தேவை. குறைந்தபட்சம் நாம கற்கக்கூடிய கல்வி நம்மை இந்த உலகிலே நல்ல விதமாக பாதுகாத்து கொள்ளுவதற்கு ஒரு அறிவு அற்றம் காக்கும் கருவியினர் வள்ளுவர். உனக்கு வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே யூகித்து அறிந்து காப்பதற்கு உண்டான கருவி அறிவு. இப்போ கற்றவனும் வண்டி ஓட்டுறான், கல்லாதவனும் வண்டி ஓட்டுறான். அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தான் தெரியும். ஆனால் இருவருக்கும் விபத்து ஏற்படும் இல்லையா? விபத்துக்கு மாற்று சொல்லே கிடையாது.
விபத்து ஏற்படும். ஆனால் கற்றவனுக்கு ஏற்படக்கூடிய விபத்து இயன்ற வரை தன்னையும் தான் பயணிக்கக்கூடிய வாகனத்தையும் அதில் உடன் பயணிக்கக்கூடிய சக பயணிகளையும் ஏதாயிலும் ஒரு விதத்துல காப்பாற்றவும் அல்லது குறைந்த அளவினுக்கு உண்டான இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அந்த விபத்தின் விளைவை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மற்றவனுக்கு முடியாது. இதுதான் நாம் கற்றதன் பயனே. நாம் எதனை செய்தாலும் அதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை கொஞ்சம் மனதளவிலே சிந்தித்து பார்த்தால் சில நேரங்கள்ல நான் இந்த மாதிரி வகுப்புகள் எடுப்பதற்கு முன்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இலக்கண ஆசிரியராகத்தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். இலக்கியம் படித்திருந்தாலும் ஈடுபாடு இலக்கணம். இப்பெல்லாம் தமிழக பல்கலைக்கழகத்துல இந்த அஞ்சல் வழி கல்வின்றது பெருமளவு நீக்கப்பட்டு விட்டது. பெருமளவு 90 விழுக்காட்டுக்கு மேல நீக்கப்பட்டு விட்டது. அப்ப முன்பெல்லாம் நான் பணியில சேர்ந்த காலத்துல அஞ்சல் வழி கல்வின்றது ஒரு பெரிய ஈர்ப்பு. அதுல பலர் தமிழ் முதுகலை கற்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இலக்கண வகுப்பு எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். பலர் வீட்டிற்கு வந்து கற்றார்கள். அதெல்லாம் வயதானவர்கள். அப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்கள் வீட்டிலிருந்து இந்த பகுதியை கற்க வருகின்ற பொழுது உங்கள் குழந்தைகளை யாரையும் அழைத்து வராது. களவியல் போன்ற தொல்காப்பிய இலக்கணம், அதுல முழுக்க முழுக்க காதல் பற்றிய விளக்கங்கள் இருக்கும். மெய்ப்பாட்டியல், கற்பியல், இதெல்லாம் பாடத்திட்டத்தோட இலக்கியத்தோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது அந்த பொருள்கள் தேவைன்னு தெரியும். அதன் பின்புலம் இதுதான் என்று தெரியாமல் சிறார்கள் அதை கேட்டாக்க ஒரு விதத்துல சந்தேகத்தோடு நம்மை பார்ப்பார். இதெல்லாமா பாடம்? நடனமானது கல்வி புலத்துல ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து இளங்கலை முதுகலைன்னு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது பலர் கேட்டார்கள், இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் ஒரு படிப்பு இருக்கு. இன்று துறை பல நோக்கங்கள்ல வளர்ந்து கொண்டு இருக்குன்னு யாருக்கும் புரியல. காரணம் என்னன்னா, நாம கற்கக்கூடிய எந்த ஒரு கல்வியையும் நான் எந்த நோக்கில பார்க்கிறோம்? நாம் இதனை கற்றால் கற்று முடித்ததன் பின் நமக்கு உண்டான பணி வாய்ப்பு என்னன்னு பார்க்கிறோம். ஆனால் கற்றதன் பின் இதன் மூலமாக நாம் அறிவிலே பெற்ற திறன் என்னன்னு யோசிக்கிறோமா? இல்லை. அதனாலதான் நாம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலையும் அதனது தனித்துவம் என்ன என்று தெரிந்து அந்த தனித்துவத்திலிருந்து நம்மால் செய்யப்படக்கூடிய செயல்கள் எல்லாம் நம் மனசாட்சிக்கோ அல்லது அதன் மூலமாக அறிய கிடக்கின்ற இறைவனுக்கோ அந்த இறைவனுக்கு உட்பட்டு செயலாற்றக்கூடிய 5 பூதங்களுக்கோ அறியக்கூடிய ஒன்று என்ற உண்மை தன்மைக்கு மாறில்லாமல் செய்ய. அப்படி செய்தோம் என்றால் நம்முடைய செயல் அங்கீகரிக்கப்படும். அதனாலதான் தம் இறை கல்லாதவர்கள் கலப்பறியாரே. அதனால் இதனை அறியாதவர்கள் பல உண்டு என்று குழம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இறுதியில் இறைவனாகிய சிவனை அறியாமலேயே போவார்கள். கற்றலினுடைய அல்டிமேட் என்லைட்மெண்ட் ஞாபகம் வச்சு. மாறாக நாம் பிழைப்பதற்கு உண்டான வழியை, வாய்ப்பை கல்வி தருகிறது, அதனால் கற்கின்றோம்னு சொன்னா நாம் நம்மை படைத்தவனை இறுதி வரை உணர முடியாது. போன வகுப்பிலேயே சொன்னேன், இறை தேடுகிறோம் வாழுதற்கு, இறைவனையும் தேடணும் வாழ்வை புரிந்து கொண்டதற்கு.
நாம தேடுதல் என்பது தேவை கருதிதான். உண்மை உணருவதற்கு நாம தேடுவதே இல்லை. அதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது. நீ கற்ற கல்வி உண்மையை தேடுதலுக்கு உறுதுணையாக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நீ பிழைப்பதற்கு துணையாக இருக்கின்றது என்றால் வாழுவாய், மரணிப்பாய், மீண்டும் வருவாய், மீண்டும் பிழைக்க கற்றுக்கொள்வாய், பிழைப்பாய், மீண்டும் மரணிப்பாய், மீண்டும் வருவாய். இல்லை, வாராது இருக்கக்கூடிய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். பல பிறவிகளை எடுத்து இறுதியில மானுட பிறவிக்கு வந்திருக்கும். அப்ப இந்த பிறவியிலாவது ஏன் என்னன்னு கேட்டு தெரிந்து தெளிந்து இதனை தவிர்ப்பதற்கு வழி பார்க்கலாம் அல்லவா? ஒரு முறை மழையில நனைந்ததினால் நமக்கு காய்ச்சல் வந்தது, கடுமையான முறையில தாக்கியது, நிமோனியா வரைக்கும் கொண்டு போய் விட்டது. 1 மாதம் படுக்கையில் இருந்தோம், மருத்துவ செலவு, இயலாமை, நோயின் வாதனை. அதுக்கப்புறம் மழையில நனைவோமா? யோசிச்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கொடையாவது எடுத்துட்டு போவாங்க. எல்லா பிறவியிலும் கடந்து மனித பிறவி கொண்டுட்டோம். இந்த பிறவியில முயன்று இனி பிறக்காததை பார்க்கணும். இப்ப தவறு செய்யக்கூடிய சூழல் இருக்கா? மழை போல கூடிய மட்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு குடை எடுக்கலாம் அல்ல? அதுதான் இறைவனை பற்றின சிந்தனை. குடை போல உங்களுக்கு துணை இருப்பது இறைவனை பற்றின சிந்தனை. அதையாவது செய்து பார்க்கலாம் அல்ல? இதுதான் திருமந்திரத்தினுடைய அடிப்படையான வேண்டுகோள். கற்றல் உலக வாழ்க்கையை பெறுதற்கு, உலகில் நீ ஏன் வந்தாய் என்பதை உணருதற்கு. அடுத்த பாட்டு. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். இதை விட கடுமையா பேச முடியாது. எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாது. எப்படி? கல்லாதவர்கள் என்ன நினைக்கிறார்களா? நில்லா நிலையை நிலையாக, இந்த உலகத்துல எதுவுமே நிலைத்து நிற்காது என்பதுதான் உண்மை. எது நிலைக்கும், ஏதொன்றும் நிலைக்காது என்கின்ற ஒன்று மட்டும் நிலைக்கும். அறியாமையினால, கல்வி இல்லாத நிலையினால அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உலகத்துல எல்லாம் நிலைக்கும்னு நினைக்கிறார்கள். தனிப்பாடல்ல கூட ஒண்ணு வந்தது, டிஎம்எஸ் பாடியிருப்பார். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இளமை நிற்காது. யாக்கை நிரந்தரமா இருக்காது. உடம்பு வளமையோ செல்வமோ பயனொன்றும் தாராது. நிலைமை இதுவாக, இதுதான் உலகத்துல உண்மை. அப்ப என்ன கேட்கணும் கடவுள்கிட்ட? நிலைமை இதுவாக தலைமை பொருளாக நிம்மதியை எந்தனுக்கு தான். சலனமில்லாத மனசு வேணும். எப்படி வரும்? ஏனென்றால் இந்த உலகத்துல நிலைத்திருப்பதை நிலைக்காதுன்ற மாயைக்குள்ள நினைக்கணும், உழலுகின்றோம். நிலைக்காதவனவற்றை எல்லாம் நிலை பேறு உடையதுன்னு நம்புகிறோம். இந்த அறியாமை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விதத்துல பலம், ஒரு விதத்துல பலவீனம். தாய்மானவர் ஒரு இடத்துல வேடிக்கையா எழுதினார், செத்த பிணத்தருகே நின்று அழுது ஓலிடும் சாம்பிணங்கள். இறந்து போன உடலிடையே நின்று அழுது கொண்டு இருக்கும். ஏன்? முட்டாள்தனமா. ஏன்? நீயும் ஒரு நாள் இது போல் இறக்கத்தானே போகிற. இப்பொழுது உன் முன்னே இறந்தவனுக்காக அழுகிறாயே, நாளைக்கு நீயும் இறக்கத்தானே போகிறாய். இந்த உண்மை தெரியாது. இந்த உலகத்தினுடைய அழகே என்னன்னு வள்ளுவர் கிட்ட கேட்டபோது வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப ஆங்கிலத்துல சொல்லுவார்களா, சட்டிலா சொல்றது.
நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலக. அதுதான் இந்த உலகத்தோட பெருமை. வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துக்கு. இந்த உலகத்துல வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, இரும்பு, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் பெருமைனா இல்ல. உலகத்துக்கே மிக அழகான பெருமை எதுன்னா, நேற்று இருந்தவன் இன்று இல்லாமல் போகிறானே, அந்த உண்மையை இந்த உலகம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் உணர்வதுதான் இல்லை. ஆகவே நில்லா நிலை. இந்த உலகத்துல எதுவுமே நிலைக்காது, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் பார்த்தோம் நிலையாக நெஞ்சத்து. அவைகளெல்லாம் நிலை பேறு உடையதாய் இருக்கும், என்றும் இருக்கும்னு நம்புறோம். அது போல நெஞ்சில் நினைத்து அதை விட என்ன பண்றோம்? நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். என்ன முட்டாள்தான்! ஏன் உன் கண்ணு முன்னாடி இருந்த பொருள் எல்லாம் அழிகிறது என்பதை பார்த்து எல்லாம் அழியக்கூடியனன்னு தெரிஞ்சோம், உன் உடம்பு மட்டும் அழியாதுன்னு எப்படி நீ நம்புற? குரம்பைனா உடம்பு. நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். இது மட்டும் நிரந்தரமா இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ அழியறத பார்க்க. புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்துல லைட் ஆஃப் ஏசியான்னு எழுதினார். அத தமிழ்ல கவிமணி ஆசிய ஜோதின்னு மொழிபெயர்த்திருக்கிறார். ரொம்ப எளிமையான தமிழ். அதற்கெல்லாம் யாருடைய துணையும் வேண்டாம். அந்த புத்தகம் கிடைச்சா வாங்கி படியுங்கள், ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு காட்சி, புத்தர் ஊர் ஊராக சென்று போதித்துக் கொண்டிருப்பார். ஒரு ஊருக்குள்ள போகும்போது ஒரு தாய் தன் கையில இறந்து போன குழந்தையை கொண்டு வந்து புத்தரின் திருவடியின் கீழ் வைத்து, என் குழந்தை விளையாடி கொண்டிருந்த பொழுது அரவு தீண்டி இறந்து விட்டது, நீர்தான் எல்லாம் உணர்ந்த ஞானியாயிற்று, இந்த குழந்தைக்கு உயிர் தாருங்க. புத்தர் சொல்லுகிறார், ஞானம் என்பது வேறம்மா, இந்த குழந்தையின் உடலுக்கு உயிர் தருதல் என்பது என்னால் இயலாது. இந்த பெண் வற்புறுத்துகிறார், இல்லை இல்லை நீங்கள் மறுக்கிறீர்கள். அப்ப புத்தர் மறுப்பார், இல்லை என்னால் முடியாதம்மா, இல்ல இல்ல நீங்கள் எனக்காக மறுக்கிறீர்கள். உடனே புத்தர் அவருக்கு எப்படியாவது உணர்த்த வேண்டும்னு சொல்லி, சரி அம்மா, உன் குழந்தைக்கு நான் உயிர் தருகிறேன், நீ என்ன செய்ய வேண்டும்? சிறிது கடுகு வேண்டும், அந்த கடுகை அருகில் உள்ள ஊரினுக்கு சென்று அங்கிருந்த ஒரு இல்லத்தில் இருந்து பெற்று வா. ஆனால் அந்த ஊர்ல மரணம் இல்லாத வீடாக அது இருக்க வேண்டும். யார் வீட்டில் இதுவரைக்கும் இறப்பு என்கின்ற ஒன்று நடக்காமல் இருக்கிறதோ, பார்க்காமல் இருக்கிறார்களோ, அங்கு போய் கடுகு வாங்கி. உடனே இந்த தாயவள் ஒவ்வொரு வீடாக சொல்லுவாள், கடுகு கிடைக்கும். ஆனால் மரணம் இல்லாத வீடா? இல்லை, எங்கள் வீட்டிலே என் பாட்டன் இறந்திருக்கிறான், எல்லோரும் சொல்லுவார்கள். 4-5 வீடுகளுக்கு போனதன் பிறகுதான் அவளுக்கு தெரியும் மரணம் என்பது தவிர்க்க இயலாது. உடனே புத்தனிடம் வந்து மன்னிப்பு கேட்பாள். அவளுடைய மனது அமைதி அடையக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அருளினை வழங்கி இறந்த குழந்தையை எடுத்து இறுதி கடன் செய்யம்மா என்று அனுப்பு. இது ஒரு புத்தன் கதையில நடந்த நிகழ்வு. இப்ப நடைமுறையில ஒரு நிகழ்வு சொல்லணும் இல்லை, அப்பதான் எப்படி உலகம் இருக்கிறதுன்னு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில சித்தர்கள் ஆய்வு மையம்னு ஒரு மையம் இருக்கு. அதனுடைய அலுவலகம் குறளகம்னு ஒரு கட்டிடம் இருக்கு. சட்டக்கல்லூரிக்கும் நீதிமன்றத்திற்கும் எதிர்த்தாற்போல் இந்த மாடியில் இருக்கு.
அவர்கள் ஆண்டுதோறும் சித்தர் மாநாடு நடத்துவார். ஒரு முறை என்னை அழைத்து திருமந்திரத்தை பத்தி பேச வேண்டிய நான் பல நேரங்கள்ல திருமந்திரத்தை பத்தி என்ன பேசினாலும் தொடக்கத்துல சொல்லுவேன், மக்கள் வாழ்வியலுக்கு திருமந்திரம் சொன்னது என்னன்றதான் நான் பேசுவேன், மற்றவைகளில் எனக்கு நாட்டம் கிடையாது. அப்போ அந்த கூட்டத்துல போயிட்டு நான் சொல்லுவேன், இதுதான் பேசுவேன். அண்மையில கூட ஒரு நடன நிகழ்ச்சியில திருமந்திரத்தை பண்ணும்போது கூட நான் இதுதான் சொன்னேன். அவர் சொல்லி இருக்கக்கூடிய இயற்கை இகவுகள் எல்லாம் எனக்கு தெளிவு கிடையாது, செய்ய மாட்டேன். உங்களுக்கு பாடம் நடத்த தொடங்கின பொழுது கூட அதை தான் சொன்னேன். சரியா? அந்த திருமந்திரம் வகுப்பை அங்க கூட்டத்தை பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு திருமணம் ஆகாத காலம், என் பெற்றோரோடு இருக்கேன். 2 நாள் கழித்து 2 அன்பர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். வணக்கம், அவரை பார்த்த ஞாபகம் இல்லை. அப்புறம் உங்களுடைய திருமந்திர பேச்சுக்கு வந்திருந்தோம். அப்படியா, நன்றி. சரி, நாம என்ன நினைப்போம், இவர்கள் கேட்டுட்டு வேற எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண கூப்பிடுகிறார்கள், அதுதானே வேற எதிர்பார்ப்பு. நான் ஆர்வமா அப்படி நின்று உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு. அப்ப அவர்கள் சொன்னார்கள், திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்கெமி, ரசவாதம், உலோகங்களை எல்லாம் பொன்னாக மாற்றுதல், அப்புறம் காய கல்பம், உடம்பை என்றும் இளமையோடு வைத்துக் கொள்ளுதல், 3வது மரணம் இல்லாத வாழ்வை முறை. இந்த 3ஐ சொல்லி இதை பற்றின உங்களுக்கு தெளிவு இருக்கிறது. இவைகளை தெரிந்து வைத்திருக்கிறேன், ஆனா அதெல்லாம் எனக்கு அடிப்படையில முழுமையுமான பயிற்சி கிடையாது. உடனே ரசவாதத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொன்ன உடனே நீங்க எந்த உலோகத்தையும் பொன்னாக்க முடியும்? இல்ல, எனக்கு தெரியாது. திருமந்திரத்துல என்ன சொல்லி இருக்கிறான்ற சொல்லுக்கு பொருள் தெரியும், ஆனால் அது உண்மையானான்னு நான் சோதிக்கிறதும் கிடையாது, எனக்கு தேவையும் இல்லை. அவர்கள் நம்பவே இல்லை. அவர்களது நோக்கம் என்ன? இல்லை இல்லை, நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு அது தெரியும். அவர்கள் திருமந்திரத்தை அணுகுவதே இந்த ரசவாதத்தை தெரிந்து கொள்ள. நான் மறுக்க அவர்கள் விவாதம் புரிய ரொம்ப நேரம் போய்கொண்டிருந்தது. அவர் ரொம்ப பெரிய அளவில் ரகசியத்தை காப்பது போல், நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம். இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த என் தந்தையார் குறுக்க போந்து, இதெல்லாம் இவனுக்கு தெரிவதாக இருந்தால் வேலைக்கெல்லாம் எதுக்குங்க போனோம்? தினம் எங்க அளவுக்கு ஒரு 10 கிராம் தினம் பொன்னாக பண்ணினால் அதை விற்றாலேயே நல்ல வருமானம் வரும் இல்லையா? இவ்வளவு படித்து இவனை காட்டிலும் வயதில் பெரியவராக இருக்கக்கூடிய நீங்கள் இருவரும் இப்படி இவன் மறுக்க எதிர்த்து விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் கற்றதன் அடிப்படை என்னன்னு எனக்கு புரியலன்னு எங்க பேச்சில் எப்பவுமே தலையிட மாட்டார் எங்க அப்பா. அவரே பொறுமையை மீறி பேசினார். அப்போ உலகில் மெய்ஞானம் தருதற்கு உண்டான நூல்கள் பல இருந்தாலும் அந்த மெய்ஞான நூல்களை கற்றும் நில்லாத பொருளை தெரிந்து கொள்ளணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. இதுக்கு பேரு கல்வியா? கண்ணு முன்னாடி எல்லாம் அழிவதை பார்க்கிறோம், ஒண்ணும் வேண்டாம். இந்த 3 நாளா ஜாவா சுமத்ராலையும் ஜகர்த்தாலையும் இலங்கையிலையும் இந்த மழை வெள்ளம் படுத்தின பாட்டை கொஞ்சம் தொலைக்காட்சியில பாருங்க. சென்ற வாரத்துக்கு முன் வாரம் இலங்கையில் இருந்தோம். நாங்கள் இருந்த பகுதி எல்லாம் அடையாளமே தெரியல. கண் முன்னாடி பார்த்து வந்த இடங்கள் இல்லை. இந்த நிலையாமையை தெரிந்து கொண்டதன் பின்னும் இந்த உடம்பு இறுதி வரைக்கும் நிலைக்கும்னு இந்த உடம்பு மேல என்ன அப்படி ஒரு ஈடுபாடு? நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள், அதை சத்தியம் நம்புறோம், அறியக்கூடிய உணர்றோம். இந்த உடம்பு மாத்திரம் நின்னுடும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு நப்பாசை. எதனால்? எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும்
உலகின் கண் தோன்றக்கூடிய, தோன்றிய, இனி தோன்ற இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் காரணம் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாது. அந்த உண்மையை கல்லாதவர்கள் மனதில் வெளிப்படையாக தெரியாது. ஆகவே இறைவனால் தான் வந்தோம், இறைவனால் தான் இருந்தோம், இறைவனால் தான் எடுக்கப்படுகிறோம்ன்ற உண்மை தெரியும். நாம் யாருடைய தேவைக்காகவும் வரவில்லை. நான் வேடிக்கையா சொல்லுவேன், இப்ப பிறப்புன்னா என்னன்னு. For two people's pleasure, unwanted product is birth. கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. யாரோ இருவரின் சந்தோஷத்திற்கு தேவையில்லாத உபரியாக வந்ததுதான் பிறப்பு. உண்மை. இதை உணருங்கள். எல்லாவற்றினுக்கும் இறையே முதல் என்ற உண்மை புரியும். அதை கற்றலினால் பெறுவதுதான் அறிவு. மற்றது எல்லாம் கல்லாமைதான். அடுத்த வகுப்பில் தொடரும்.